ஒட்டுமொத்த உலகமே முடங்குற அளவுக்கு அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஏப்ரல் மாதத்துல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தால உலக வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத அளவிலான மிகப்பெரிய எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட போவதா சர்வதேச எரிசக்தி முகமை தலைவர் பாத்தி பிரசல் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து நார்வே வங்கி முதலீட்டு மேலாண்மை நிறுவனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹார்முஸ் நீரிணை மூடப்படாதன் விளைவா மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதத்துல எண்ணெய் விநியோக இழப்பு 2 மடங்காக அதிகரிக்கும். குறிப்பா விமான எரிபொருள் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஆசிய நாடுகள்ல இப்ப எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. இது ஏப்ரல் அல்லது மே மாதங்கள்ல ஐரோப்பிய நாடுகளையும் கடுமையா தாக்கும். மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவர போரால இது அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 28 அன்னைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியா ஈரான் தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்க ஹார்முஸ் நீரிணை தற்காலிகமா மூடி இருக்காங்க. உலக எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்துல 20% இந்த பாதையில தான் நடைபெறுது. இந்த பாதை இப்ப முடங்கியதனால குவைத், ஈராக் போன்ற நாடுகள் தங்களோட சந்தைக்கு இப்ப ஆயில் வராததுனால ஆயில் ஷாக் ஏற்படுத்தி இருக்காம். ஹார்முஸ் நீரிணை வழியா செல்லும் 80% எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு ஆசிய நாடுகளுக்கே செல்லுதாம். இதனால இந்தியா, சீனா போன்ற நாடுகள் இந்த பொருளாதார நெருக்கடியால பெரும் பாதிப்பை சந்திக்க போறாங்களாம். குறிப்பா ஏழை நாடுகள் எரிசக்தி போட்டியில பின்தங்கி கடுமையான எரிபொருள் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது இப்ப ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு.